ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன? ஸோ ஸ்கேலிங் அப்படின்னா ரெசோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ரெசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினை தான் ரெசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷினை இது வரைக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணி ஓஎஸ் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் போட்டு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ஓஎஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லினக்ஸாக இருக்கலாம், லினக்ஸ்லேயே வந்து உபுண்டு, ரெட் ஹேட்டு, டெபியன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் இருக்குது. அதுக்கடுத்து விண்டோஸ் 10, 11. ஸோ அதுலேயே மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஸ்கேலிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ ஸ்கேலிங் எதுக்காக பண்ணணும் அந்த விர்ச்சுவல் மிஷினை வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது இப்போ பிக் பில்லியன் டேன்னு ஒரு டே வரும், ஃப்ளிப்கார்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த நாளில் இருக்கிற லோடுக்கும் இப்போ நார்மல் டே, ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட் யூஸர் எவ்வளோ பேர் அக்சஸ் பண்ணுறாங்கன்ற அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நார்மல் டே, ஸோ இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டை அக்சஸ் பண்ணுறவங்க யூஸரோட கவுண்ட்டும் பிக் பில்லியன் டேக்கு யூஸ் பண்ணுற யூஸரோட கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ இன்றைக்கி ஒரு 10 கோடி பேர் அக்சஸ் பண்ணுறாங்கன்னா பிக் பில்லியன் டேயில் அது 100 கோடியாக இருக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா அதில் நிறையா ஆஃபர்ஸ் போடுவாங்க, ஸோ நிறையா அதில் டீல்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால அன்றைக்கி யூசர்ஸ் அதிகமாக, ஸோ யூஸே பண்ணாதவங்க கூட லாகின் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வாங்குகிறாங்களோ இல்லையோ அந்த சைட்டை விசிட் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாளில் நமக்கு இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெப் சர்வர். ஸோ சர்வரில் தான் உங்களுடைய வெப்சைட்டு லான்ச் ஆக போகுது, அதுலேருந்து தான் ஒரு சர்வ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு சர்வரை இத்தனை லட்சம் பேர் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அந்த சர்வருக்கு சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி எக்ஸீட் ஆகும்போது அந்த சர்வர் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அதெல்லாம் சர்வ் பண்ண முடியாமல் ஓவர்லோட் ஆகிட்டு அந்த சர்வர் ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், மேனுவலாக அந்த சர்வர் ஓவர்லோட் ஆகிடுச்சா, ஸோ இன்னொரு சர்வர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா 24 hours ஒரு மேன் பவர் இருந்து ஓவர்லோட் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அது லோடு எவ்வளோ ஆகுது அதை மானிட்டர் பண்ண முடியும். அது தனியாக சர்வரில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ யூஸர் அதை ஹிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் மேனுவலாக பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு மேன் பவரை போட்டு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ 10 கோடி பேர் ரீச் பண்ணிட்டாங்க, ஸோ அடுத்த சர்வர் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் ஒரு சர்வரை நம்ம க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப்புக்கு, ஸோ உங்களுக்கு இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே போயிட்டு ஒரு போஸ்ட் நம்ம லைக் பண்ணுறோம், வாட்ச் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது சம்மந்தமான ரீல்ஸ் தான் வரும். அப்படி தானே வருது, அப்படி தான் வரும். ஸோ ஒரு ரீல் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு ஃபோட்டோ டு வீடியோ கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஏதோ ஒரு டான்ஸ் வீடியோ கொடுத்தா போதும், அந்த ஃபோட்டோவை டான்ஸ் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இப்போ இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அதை வந்து லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டுமே நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஒரு முறை அதை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிட்டீங்க இல்லை லைக் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு வெப் சர்வருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா போன வருஷம் டேட்டா எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ லாஸ்ட் இயர் பிக் பில்லியன் டேக்கு எத்தனை கோடி யூசர் லாகின் பண்ணாங்க அந்த டேட்டா அந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அவங்க இந்த வருஷம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து ஒரு பஃபர் ஒரு 10லேருந்து 30% வச்சு இந்த வருஷம் ஒரு 30% அதிகமாகலாம். ஸோ போன வருஷம் வந்து ஒரு 50 கோடி பேர் சைட்டை அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணி வரைக்கும் இத்தனை கோடி பேர் பார்த்துருக்கான்னு ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த வருஷம் அதுக்கேற்ற மாதிரி சர்வர் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேனுவலாக ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பிளான் பண்ணிடணும். ஸோ நம்ம
50 கோடி பேர் அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 சர்வர் தேவைப்படும். ஸோ அந்த 10 சர்வரை க்ரியேட் பண்ணியே வச்சிடணும். ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுட்டு 5மே ஆப்ரேஷனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷனில் இருக்காது. ஸோ ஒவ்வொரு சர்வரும் அந்த லிமிட்டை ரீச் பண்ணும்போது அடுத்தடுத்த சர்வர் ஆன் ஆகிட்டே இருக்கும். அடுத்த சர்வர் சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனில் தான் இருக்கும், ஆனால் அது சர்வ் பண்ணாது. ஒரு சர்வர் லோட் ஆகி மேக்ஸிமம் லோடை ரீச் பண்ண உடனே அடுத்த சர்வர் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் மூலியமாக பண்ண போகிறோம். ஸோ இதில் இப்போ நமக்கு பிக் பில்லியன் டே நைட்டு 12 மணியோட முடியுது அப்படின்னா 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீல்ஸ்லாம் எல்லாம் விற்று சால்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா யூசர்ஸ் குறைஞ்சிருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போது ட்ரெண்டிங் ஒரு ஹெட்செட்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலிங் இருக்கிற ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக இப்போ ரிலீஸ் பண்ணது, அதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சு போச்சுன்னா யூசர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ யூசரோட கவுண்ட்டை வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையும் போது நம்ம ஒரு 10 சர்வர் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னா அந்த சர்வரோட ஆப்ரேஷனை குறைச்சிட்டே வரலாம். ஸோ இதை ஸ்கேல் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான ஸ்கேலிங் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்கேல் இன், இன்னொன்று ஸ்கேல் அவுட்டு. ஸோ ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட். ஸோ இங்கிலீஷ் வேர்டுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்கேல் அவுட் அப்படின்னா சர்வரை ஆட் பண்ணுறது ஸ்கேல் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் இன்னுனா சர்வர் டெலீட் பண்ணுறது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அவுட்னா வெளில அனுப்புறது, ஆனால் இங்கே அஷூரோட ப்ரொசீஜர் படி பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அவுட்னா ஆட் பண்ணுறது. ஸோ ஸ்கேல் இன்னுனா ரிமூவ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் இங்கே அதுக்கான வேர்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்கேல் இன், ஸ்கேல் அவுட் ரெண்டையுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணும்போது அதுக்கான மேன் பவர் நம்ம எக்ஸ்ட்ரா அலாகேட் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது அந்த வேலையே தேவையில்லை. ஸோ ஸ்கேல் இன்னோ ஸ்கேல் அவுட்டோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொசீஜர் நம்ம செட் பண்ண டைம்க்குள்ளே. ஸோ இதுக்கு ஷெட்யூல்டு ஆட்டோ ஸ்கேல் இருக்குது. ஸோ காலைல 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் அந்த டைமை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமிங்குள்ளே இந்த ஆட்டோ ஸ்கேலிங் நடந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் தேவையில்லை. நார்மல் டைமில் எத்தனை சர்வர் ஆன்லைனில் இருக்கோ அந்த சர்வர் மட்டும் ஆன்லைனில் இருந்தால் போதும். ஸோ அந்த டேட்டாவும் அந்த வெப்சைட்காரங்கள்ட்ட இருக்கும். ஸோ நார்மல் டேயில் எத்தனை கோடி யூசர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் +or-10% இருக்கலாம் நார்மல் டேயில். ஆனால் இது பிக் பில்லியன் டேயில் பார்த்தீங்கன்னா +or-30% இருக்கும் அதிகமான யூசர்ஸ். ஸோ 50% கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெப்சைட் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும். ஸோ நமக்கு சேல்ஸ் அதிகமாகும், இல்லை நமக்கு பெனிஃபிட்ஸ். அதனால் கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் போகாமல் ஆன்லைனில் வச்சுக்கலாம். அதே மாதிரி காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணாமல் மேனுவல் ஸ்கேலிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பேமெண்ட் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கலாக மல்டிபிள் சர்வரை வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக க்ளவுடில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாதப்போ குறைச்சிக்க முடியும். ஸோ இதனால் நமக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் க்ளவுடில் பண்ணும்போது. இதை நம்ம ஃபிசிக்கலாகவும் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம லோக்கல்லையும் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு செலவு அதிகமாக பண்ணணும். ஸோ செலவு குறைக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம க்ளவுடில் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஆட்டோ ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வெப்சைட். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு அது ஆப்பாக இருக்குது, ஆனால் அது வெப்பில் தான் ரன் ஆக போகுது. ஸோ அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெவி லோட் சமயத்தில் ஸோ இதை வெப்சைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, ஆப்புக்கு யூஸ் பண்ண முடியுமா, ஆப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் லோடை வந்து பிக் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டேட்டா வந்து ரியல் டைம் டேட்டாவாக இருக்குது. அந்த ரியல் டைம் டேட்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கலாம், குறையலாம். ஸோ அங்கேயும் நீங்கள் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்தது அந்த ரியல் டைம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட். அதுக்கப்புறம் பேங்கிங் வெப்சைட். ஸோ பேங்கிங் பார்த்தீங்கன்னா இப்போது
இப்போ ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஆனால் இந்த மோடி வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தெல்லாம் வந்து 2000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேங்க்கில் போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற நோட் எல்லாத்தையுமே மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ளக்சுவேட் ஆச்சு பேங்க்லாம். ஸோ இப்போ ஃப்ளக்சுவேட் ஆகலை. நம்மள்ட்ட பணம் தான் போட போகிறோம், கேஷாக வச்சுக்க போகிறோம், இல்லை இருக்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒன்றும் பெருசாக ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஹெவிலோட சமயம் பேங்க்கும் ஆச்சு. ஸோ பேங்க்கோட சர்வர்லேயே நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லேர்னிங் போர்ட்டல்ஸ். ஸோ இங்கே லேர்னிங் போர்ட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ நாங்களாம் வந்து $200 கோர்ஸை வந்து $20 கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல கோர்ஸாக இருக்குது, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நமக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா எல்லோரும் லேர்னிங் போர்ட்டலை ரீச் பண்ணுவாங்க. ஸோ $20 அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 2000 தான் வரும், 1500 2000 தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த போர்ட்டலும் வந்து ஓவர்லோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி DevOps, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னாக்கா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன். ஸோ எல்லா டைமும் அது ஓவர்லோட் ஆகுமா, எல்லா டைமும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது. ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, நமக்கு கிளைண்ட் அதிகமாக இருக்காங்க, சீக்கிரமாக கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ TCS எடுத்துங்க. இப்போ எனக்கு இப்போது 10 லட்சம் லேப்டாப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ 10 லட்சம் லேப்டாப்புக்கு OS வேணும், ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும். அப்படிங்கும்போது அது ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் பீரியட் தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம அதிகமான யூஸரை, அதாவது அதிகமான மேன் பவர் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் போட்டு லோடை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லோடு குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்கேல் இன் பண்ணிக்கலாம், அதாவது டெலிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கேல் அவுட்டும் பண்ணிக்கலாம், ஸ்கேல் இன்னும் ஒரே சமயத்தில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆட்டோ ஸ்கேலிங் ஒர்க் ஆகிறது 2 டைப்பில் ஒர்க் ஆகும். ஒன்று ஹரிசாண்டல் ஸ்கேலிங், இன்னொன்று வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கில் நம்ம நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மெஷினை ஆட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். இதுவே வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெஷினை ஆட் பண்ண மாட்டோம், அதனுடைய கான்ஃபிகரேஷனை ஆட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிபியூவோட கோர், நம்பர் ஆஃப் கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ரேமை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங். அந்த சிஸ்டமோட கவுண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா அது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இப்போ அடுத்தது பண்ண போகிற கான்ஃபிகரேஷன் சிஸ்டமோட குவான்டிட்டியை தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 இருக்கிற இடத்துல 4 5 மாற்ற போகிறோம், இல்லை 5 இருக்கிற இடத்துல 2 3 குறைக்க போகிறோம். ஸோ ஸ்கேல் அவுட்டு ஸ்கேல் இன் பண்ணோம் அப்படின்னா அது ஹரிசாண்டல். இதுவே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு CPU, கிராஃபிக்ஸ் கார்டு, ரேமு, ஸோ இந்த மாதிரி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணோம்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் வரும். ஸோ அதெல்லாம் தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிறது இதுதான். CPU 75% இருந்தது அப்படின்னாக்கா ஸ்கேல் அவுட்டு. ஸோ ஸ்கேல் அவுட் அப்படின்னா புதுசாக இன்ஸ்டன்ஸுங்கிறது விர்ச்சுவல் மிஷினை தான் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறது ஸ்கேல் அவுட்டில் வரும். ஸ்கேல் இன் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது. ஸோ நமக்கு லோடே இல்லை, நம்மள்ட்ட ஒரு 10 விர்ச்சுவல் மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த ஆட் பண்ண இன்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஒரு குறிப்பிட்ட பீரியட் நம்ம செட் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதை ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் சிபியோட சைஸு, ரேமு, அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை அப்கிரேடோ இல்லை டவுன் கிரேடோ பண்ணோம் அப்படின்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் வரும். ஓகேவா? அது அக்கார்டிங் டு அவர் லோடு. ஸோ லோடு எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான்
இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங்கோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கோ பண்ண போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் விர்ச்சுவல் மெஷினை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதுவும் நம்மளுடைய லோடுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நம்ம லோடு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் அவுட்டு, ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் இன்னு. ஸோ இதை நம்ம இருக்கிற ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இதை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன பெனிஃபிட்டு? சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வெர்டிகல் ஸ்கேலிங் பண்ணும்போது CPU 4 கோர் உள்ள CPU நமக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா 8 கோர் உள்ள CPU ஆட் பண்ணிக்கலாம். முடியும். அதே மாதிரி ரேம். ஸோ ஸ்பீடுக்கு வந்து ரேம் வேணும். ஸோ ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக ரிப்ளை பண்ணல அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதை 8 GB உள்ள இடத்துல 16 GB, 32 GB இல்லை 40 GB இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி காஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட லோடு இருக்கும்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம், லோடு இல்லாத ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ தேவையில்லாமல் நம்ம ரிசோர்ஸை வாங்கி வச்சு அந்த ரிசோர்ஸுக்கான செலவை நம்ம பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லோடு இருக்க போது ஆட் பண்ண போகிறோம், இல்லாதப்ப ரிமூவ் பண்ண போகிறோம். இதனால் நம்ம காஸ்ட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். அடுத்தது இதில் மேன் பவர் இருக்க மாட்டாங்க. ஸோ மேனுவலாக நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக். நம்ம அது கொடுக்க வேண்டிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டா போதும். எப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் ஸ்டாப் பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த கான்ஃபிகரேஷன் ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் ஒரே ஒரு அட்மின் இருந்தால் போதும். அந்த அட்மின் இதை கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணால் மட்டும் போதும். 24 hours அவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுக்கும் தனியாக மேன் பவரும் தேவைப்படாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக நம்ம 1 or 2 பிசி வச்சுருக்கோம், 1 or 2 வெப் சர்வர் வச்சுருக்கோம், நம்ம லோடே இல்லை அப்படிங்கும் போது இது தேவைப்படாது. ஸோ நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ஒரு பெரிய வெப்சைட்டு, ஒரு பெரிய இகாமர்ஸ் ஆப்பு இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் பெனிஃபிட்டாக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து பெருசாக ஒரு பெரிய இகாமர்ஸ் வெப்சைட் வச்சு இல்லை, பெருசாக உள்ள சேல்ஸ் இருக்க போகிறது இல்லை, பெருசாக ஆஃபர் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னா இது தேவைப்படாது. ஓகேவா? ஸோ லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும்.